பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல முடியுமா? பிறந்த நாள் வாழ்த்து சொல்வது மார்க்கத்திலே வரவேற்கப்பட்ட, அனுமதிக்கப்பட்ட விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் அவருடைய பிறந்த தினத்திலே நல்லமல்கள் செய்வதை இஸ்லாம் வரவேற்கின்றது. அவ்வாறு செய்யும்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது, எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அவரிடம் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு நோட்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அது நான் பிறந்த நாள் என்பதாக சொன்னார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அதை கண்ணியப்படுத்தும் முகமாக, நன்றி தெரிவிக்கும் முகமாக அவர்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெரிய வருகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே ஒவ்வொருவரும் அவருடைய பிறந்த நாளை பாக்கியமாக கருதி அந்த பிறந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக, நன்றி தெரிவிக்கும் முகமாக இபாதத்துக்களை செய்வது கூடுமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றுவது போல ஏனைய சதக்காக்கள் கொடுப்பது, தான தர்மங்கள் கொடுப்பது, இனிப்பு பண்டங்களை வாங்கி கொடுப்பது, கேக்குகளை வாங்கி கொடுப்பது, இவைகள் அனுமதிக்கப்பட்டது என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அதாவது நன்றி தெரிவிப்பது என்பது நோன்பு பிடிப்பது கொண்டு மட்டுமல்ல, ஏனைய நல்ல காரியங்களை செய்வது கொண்டு உண்டாகும் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு நல்லமல்கள் செய்வது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு அந்த பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்துவது, அந்த தினத்திலே நல்லமல்கள் செய்வது ஒரு வலியுறுத்தப்பட்ட விடயமாக இருப்பதன் காரணமாக அதே தினத்தில் வாழ்த்துவது என்பதும் அதுவும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு கிழமையும் அவர்கள் அதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள், அதற்காக நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்களுமோ வருடத்துக்கு ஒரு முறை தான் ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே அவ்வாறு வருடத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் ஞாபகப்படுத்துவதை இட்டு அதை ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். அவ்வாறு பிறந்த தினத்திலே என்ன செய்வார்கள்? வாழ்த்துவார்கள். உங்களுடைய பிறந்த நாள் இனிய பிறந்த நாளாக அமையட்டும், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது எவ்வளவு அழகான வார்த்தைகள்! ஒரு மனிதனுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்று துவா செய்வது எவ்வளவு நல்ல வார்த்தைகள்! உங்களுடைய பிறந்த நாள் இனிய பிறந்த நாளாக அமையட்டும், உங்களுடைய இந்த புதிய பிறநாள் புதிய வருடம் பிறந்திருப்பது அது உங்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாக அமையட்டும் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு வாழ்த்துவது, பிரார்த்திப்பது எவ்வளவு நல்ல விடயம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே மக்கள் இதை, சில உலமாக்கள் இதை இந்த கோணத்தில் யோசிக்காமல் இதை அவர்கள் ஒரு வித்தியாசமான வேறொரு மாற்று மத கலாச்சாரம் என்ற கோணத்திலே அவர்கள் சிந்திக்கின்றார்கள். நாங்கள் அவ்வாறெல்லாம் சிந்திக்க தேவையில்லை. எங்களுடைய மார்க்கத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் அடுத்த மார்க்கத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க தேவையில்லை. எங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் செய்வோம். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறு பிறந்த தினத்துக்காக வேண்டி வாழ்த்து தெரிவிப்பது, வாழ்த்து என்றால் நல்ல விடயம், அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது. அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடாது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே வாழ்த்துவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சிறப்பான நாட்கள் வரும் பொழுது, சிறப்பான மாதங்கள் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் அவ்வாறு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்த பொழுது சொன்னார்கள், கத் ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமலான, ரமலான் மாதம் வந்திருக்கின்றது, இது ரமலானுன் முபாரக்குன், இது ரமலானு முபாரக்குன், இது அருள் புரியப்பட்ட ரமலான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எனவே இவ்வாறு வாழ்த்துவதை மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஒவ்வொரு பெருநாளுடைய சந்தர்ப்பங்களிலையும் சஹாபாக்கள் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்க, அல்லாஹு தாலா உங்களுடைய அமல்களையும் எங்களுடைய அமல்களையும் அங்கீகரித்துக் கொள்வானாக என்று அந்த வாழ்த்து சொல்லக்கூடிய வழக்கம் அது சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்தது என்பதாக பல ஹதீஸ் நூல்களிலே காண முடிகின்றது. எனவே வாழ்த்துவது என்பது நல்ல விடயம். அடுத்தவர்கள் பிறர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் அதை நாங்கள் துவாவாக கேட்பதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயம். எனவே அந்த அடிப்படையிலே பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதிலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. அது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டது, அது செய்ய வேண்டும். இது அடுத்தவர்களுக்காக துவா செய்யக்கூடிய அந்த நற்காரியத்திலே அடங்கக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோமாக.